புன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1967 ஆண்டு அவருடைய திருமுகத்தை காட்டிய காரணத்தினால்தான் லட்சக்கணக்கான வாக்குகள் விழுந்து திமுக ஆட்சிக்கு வந்தது என்பதையும் இந்த நேரத்திலே நினைவு கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இருக்கின்ற அண்ணன் துரைமுருகன் அவர்கள் ஒரு செய்தியிலே குறிப்பிட்டார், என்னை வாழ வைத்த தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்று. அந்த பெருமைக்குரியவர் நம்முடைய தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன். இந்த ராஜா எப்பேற்பட்டவர் என்பதை நாட்டு மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இங்க கொடி பறக்குது பாத்தீங்களா? கொடி பறக்குது இல்ல? ஆட்டாதப்பா, ஆட்டாத கொடி, ஆட்டாதப்பா. கொடி ஆட்டாமலே பறக்குது இல்ல? பறக்குதா இல்லீங்களா? இது எதனால பறக்குது? காற்றுனால பறக்குது. கண்ணுக்கு தெரியுதா காற்று? கண்ணுக்கு தெரியாத காற்றிலும் ஊழல் செய்த ராஜா தான் இந்த ராஜா. 2G ஸ்பெக்ட்ரா ஊழல்ல 1,73,000 கோடி கொள்ளையடித்த ராஜா நம்முடைய தலைவரை பார்த்து பேசுறார். விஞ்ஞான முறையிலே ஊழல் செய்கின்ற கட்சி திமுக கட்சி. கண்ணுக்கு தெரியாத காற்றிலும் ஊழல் புரிந்த ராஜா எங்கள் தலைவரை பற்றி பேசுவதற்கு அருகதை கிடையாது என்பதை நேரத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன். யாராவராயினும் நாகாக்கா காவாக்கால் சோகாப்பார் சொல்லி இழுக்கப்பட்டு என்று 7000 ஆண்டுகளுக்கு முன்னே ஐயன் திருவள்ளுவர் அழகாக சொல்லிவிட்டு போயிருக்கிறார். ஆகவே திரு ராஜா, இனியாவது உளறுவதை விட்டுவிட்டு நாட்டிற்காக உழைத்த தேசிய தலைவர்களை விமர்சனம் செய்துவிட்டு நல்லதை பேசி பாருங்கள். நீங்கள் பேசாவிட்டால் மக்கள் உங்களை பேச வைப்பார்கள், உங்களை திருத்துவார்கள். நீங்களா பார்த்து திருந்திக் கொள்ள வேண்டும். திருந்திக் கொள்ளாவிட்டால் அதை திருத்துகின்ற நிலையிலே நீங்கள் தள்ளப்படுவீர்கள் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்திலே சிறப்பான ஆட்சி தந்தார்கள். அவருடைய மறைவுக்கு பிறகு மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மாவில் சிறப்பான ஆட்சி தந்தார்கள். அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு சிறப்பான ஆட்சியை கொடுத்தது. தமிழகத்திலே 30 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. அந்த 30 ஆண்டு கால ஆட்சியிலே தான் தமிழ்நாடு ஏற்றம் பெற்றது. இந்தியாவிலே பல்வேறு மாநிலங்கள் இருந்தாலும் தமிழகம் முன்னிலைப்படுத்துகின்ற ஒரு நிலை வந்தது என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. அண்ணா திமுக ஆட்சியில் தான் நிறைய திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி தந்திருக்கின்றோம். 2030 அடைய வேண்டிய இலக்கை உயர்கல்வியிலே 2019-20 அடைந்தோம். அதுக்கு பல்வேறு நடவடிக்கைகளை அம்மா இருக்கின்ற பொழுதே எடுத்தார்கள். கல்வியிலே புரட்சி மறுமலர்ச்சி ஏற்படுத்தினார்கள். கல்விக்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு தந்தார்கள். அதனால் ஆரம்ப கல்வி முதல் உயர்கல்வி வரை சிறப்பான கல்வியை கற்பித்து உயர்கல்வியிலே இந்தியாவிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு என்ற பெயர்மை பெற்றோம். அதிகமான அரசு கலைக்கல்லூரியை திறந்தோம். ஒரு ஆண்டில் 11 அரசு மருத்துவமனையை திறந்தோம். 7 சட்டக்கல்லூரியை திறந்தோம். 3 கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தை திறந்தோம். விவசாய பெருமை மக்கள் நலன் கருதி கால்நடை பூங்காவை திறந்தோம். அதேபோல வேளாண்மை கல்லூரி, பொறியியல் கல்லூரி, பாலிடெக்னிக் கல்லூரி, ஐடி கல்லூரி, இப்படி ஏராளமான கல்லூரிகளை திறந்து சாதாரண அடித்தட்டில் வாழ்கின்ற ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட கிராமப்புறத்தில் இருக்கின்ற மாணவ மாணவிகள் அத்தனை பேரும் உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இது வறண்ட பூமி. இந்த அவனாச பகுதி வறண்ட பூமி. திருப்பூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டம், கோவை மாவட்டம், 3 மாவட்டம் உள்ளடங்கி அத்திக்கரை அவனாசி திட்டம் என்ற அற்புதமான திட்டத்தை இந்த மாவட்ட மக்கள் 50 ஆண்டு காலம் போராடி வந்தார்கள்.
அந்த போராட்டத்திற்கு தீர்வு காண்கின்ற விதமாக இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுதே, அவர் முதலமைச்சர் இருக்கின்ற காலத்திலே அத்திக்கடவு அவனாசி திட்டம் நிறைவேற்றப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டார்கள். அவர் மறைந்தாலும் அம்மாவுடைய அரசு அந்த வழியிலே நின்று அத்திக்கடவு அவனாசி திட்டத்திற்கு 1652 கோடி மாநில அரசு நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த திட்டம் 90% பணிகள் நிறைவேற்றப்பட்டு விட்டன. எஞ்சிய பணி 10%. அந்த 10% பணிகள் 2 ஆண்டு 8 மாத காலம் ஆமை வேகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சிந்தித்து பாருங்கள். இந்த பகுதி எல்லாம் வறட்சியான பகுதி. இந்த வறட்சியான பகுதியில் இருக்கின்ற இந்த 3 மாவட்டத்தில் இருக்கின்ற ஏரி, குளம், குட்டைகள் எல்லாம் நிரப்ப வேண்டும் என்பதற்காக இந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்து நிறைவேற்றினோம். ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு இந்த திட்டத்தை முடக்கி வைத்திருக்கின்றீர்கள். இது நியாயமா? இது தர்மமா? இதற்கெல்லாம் வருகின்ற தேர்தலிலே நம்முடைய விவசாய பெருடைய மக்கள், இந்த பகுதியில் வாழ்கின்ற 3 மாவட்ட மக்கள் தகுந்த பதிலடி கொடுப்பார்கள். தேர்தலிலே 6 மாதத்தில் முடித்திருக்கலாம். 2021 ஆட்சிக்கு வந்தீர்களே, அந்த இறுதிக்குள் இந்த திட்டத்தை நிறைவேற்றி அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை நிறைவேற்றப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு பவானி ஆற்றில் இருந்து வெளியேறுகின்ற நீர் உபரி நீராக வெளியேறி கடலில் போய் கலக்கின்றது. அந்த நீரை நீரேற்றின் மூலமாக இந்த வறண்ட பகுதியில் இருக்கின்ற ஏரி, குளம், குட்டைகள் அனைத்தும் அத்திக்கடவு அவனாசி திட்டத்தின் மூலமாக நீர் நிரப்பியிருந்தால் இந்த விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்திருப்பார்கள். நிலத்தடி நீர் உயர்ந்திருக்கும், வேளாண் பணி சிறந்திருக்கும், குடிநீர் பிரச்சனை ஏற்படாது. அற்புதமான திட்டம், அழகான திட்டம். பல ஆண்டுகாலமாக காத்திருந்து அந்த மக்களுக்கு வரப்பிரசாதம் உள்ள ஒரு திட்டத்தை அழைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்.